ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற் பெண்ணியம்மை உடனாய் உறையும் சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் எல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். பேற்றாகி வெண்ணாகி நின்றாய் போற்றி, மேளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி. ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி. ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால் வேதம் மானாய் போற்றி. காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அங்கேற் பெண்ணியம்மை உடனாய் உறையும் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் குருமகா சன்னிதானங்களுடைய திருவருளையும் என்னை இன்னரில் செலுத்திய ஞானாசிரிய பெருந்தகை ஞானப்பூங்கோதை அம்மா அவர்களுடைய திருவடிகளையும் என் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று நம்ம சித்திரை சதயம், அதை முன்னிட்டு திருநாவுக்கரசு பெருமானுடைய குரு பூஜை நன்னாளான சித்திரை சதயம், அதை முன்னிட்டு நம் மேகண்டார் அருள்நெறி மன்றத்தில் இணைய வழி சிந்தனையாக பெரிய புராண சிந்தனையும் திருமுறைகள் சிந்தனையையும் நம்ம நடத்துவதற்கு திருவருள் கூட்டி உள்ளது. அதுல எம்பிரான் தரும் கருணைகள்ன்ற தலைப்புல அடியே பரமேஸ்வரியும், பொய்ப்பாசம் போக்குவார்ன்ற தலைப்புல சிவத்திரு மணிமேகலை அம்மா அவர்களும் பெரிய புராண சிந்தனையாகவும், பிரானையே பிதற்றி மீன்கள் அப்படின்ற தலைப்புல சிவத்திரு அரியநாயகி அம்மா அவர்களும், ஆயிரம் கொடுப்பர் போலும்ன்ற தலைப்புல சிவத்திரு தனலட்சுமி அம்மா அவர்களும் திருமுறை வழியில சிந்தனை செய்ய பெருமானுடைய திருவருளால கூடியிருக்கின்றோம். எம் பெருமான் திருவருள் நமக்கு உணர்த்த நம்ம எல்லாரும் கலந்து கேட்டு இன்புறுவோம். திருச்சிற்றம்பலம். அடியனுடைய தலைப்பு எம்பிரான் தரும் கருணைகொள் அப்படிங்கிறது. எம்பிரான் தரும் கருணைகொள் அப்படிங்கிறது திருநாவுக்கரசு பெருமானுடைய குரு பூஜை விழாவில் அடியனுக்கும் பேச வாய்ப்பளித்த சசிப்பிரியா அம்மை அவர்களையும், இணையத்தில் கலந்துள்ள அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளையும் என் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். திருநாவுக்கரசு பெருமானுடைய குரு பூஜைங்கிறது சித்திரை சதயம். நமக்கு திருநாவுக்கரசு பெருமானுடைய புராணங்கள் பெரிய புராணத்துல வழியாவே பெரிய புராணத்தின் வழியிலே நம்ம முழுவதும் அறிய முடியும்னு சொன்னாலும், அதற்கு முன்னாகவே திருத்தொண்ட தொகை தந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கு அரையன் தன் அடியார்க்கும் அடியேன்னு தொகை நூலாக காட்டியிருக்கின்றார். திருவருள் வழி நின்று கைவினை செய்து எம்பிரான் களல் போற்றுதலே, இந்த உழவார பணியே செம்பொருளை அடைவிக்கும் சிறப்புடையது என நின்ற திருநாவுக்கரசு பெருமான் அவருடைய திருவடிகளை அவரதம் அடியார்க்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்கி மகிழ்கின்றார். அடுத்து நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த வகை நூல், அதுல நற்றவன் நல்லூர் சிவன் திருப்பாதம் தன் சென்னி வைக்க பெற்றவன், மற்ற இப்பிறப்பற வீரட்டர் பெய்களல் தாழ் உற்றவன், உற்றவிடம் அடையாரிட ஒள் அமுதா துற்றவன், ஆமூரில் நாவுக்கு அரண் என்னும் தூமணியே அப்படின்னு கேட்டார். நல்ல சிறப்பான தவங்களை உடையவன், நல்லூர் சிவனுடைய திருப்பாதம் தன் சென்னியில் வைக்கப்பெற்றவன். திரு சக்தி முற்றத்துல சிவக்கொழுந்து ஈசர்ட்ட குற்றம்
புதுமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வைன்னு சுவாமிகிட்ட விண்ணப்பமாக கேட்டு திருநல்லூரில் வான்னு சொல்லி சுவாமி அருள திருநல்லூர் பெருமானுடைய திருப்பாதம் தன் சென்னியில் வைக்க பெற்றவர். இது மட்டும் இல்ல, இன்னும் அவர் அந்த பிறப்பு இறப்புன்ற அந்த சூழல்ல இருந்து நீங்கும்படியாக வீரட்டருடைய வெற்றி களல் அணிந்த திருவடியை உற்றவர். அந்த திருவடிகளை அடைந்து அதிலேயே ஒன்றி இருக்கக்கூடியவர். உற்றவிடம் அடையாரிட ஒள்ளமுதா துற்றவன். அடையார் அந்த செம்பொருளின் திருவடியை என்றும் அடைய முடியாத சமணர்கள் அவர்கள் இட்ட நஞ்சு, அந்த நஞ்சை அமுதமாக்க துற்றவன். இத நமக்கு திருநாவுக்கரசு பெருமான் பதியத்திலே கட்டுவார். வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில்லா அமன தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே அப்படின்னு. அப்படி நஞ்சு அமுதாகும்படி துற்றவன். ஆமூரில் திருநாவுக்கரன் என்னும் ஆமூர், திரு ஆமூர் தெய்வ நெறி சிவநெறி பெருக்கும் ஊர். தெய்வ நெறி வழியில சிவம் பெருக்கக்கூடிய ஊர் திரு ஆமூர். அந்த திரு ஆமூர்ல திரு அவதாரம் செய்த தூமணியே, குற்றமில்லாத ஒளி வீசக்கூடிய மணி போன்ற திருநாவுக்கரசு பெருமான் நல்ல தவத்தை உடையவன். நல்லூர் சிவனுடைய திருப்பாதம் தன் சென்னி வைக்க பெற்றவன். இந்த பிறப்பு இறப்புன்ற அந்த சுழலில் பட்டு அதுல இருந்து நீங்கி திருவீரட்டத்து பெருமானுடைய வீரக்களல் அணிந்த திருவடியை உற்றவர். சமணர்கள் இட்ட நஞ்சு அமுதாக்க துற்றவன். திரு ஆமூரில் திரு அவதாரம் செய்த திருநாவுக்கரசு என்னும் தூமணியே அப்படின்னு நம்பியாண்டார் நம்பிகள் வகை நூல்ல கட்டுறார். சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல திருநாவுக்கு அரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர் பரவல் உறுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமே உணராதேன் அப்படின்ற. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறி. இந்த திருநாவுக்கரசு பெருமான் வளர்த்த அந்த திருத்தொண்டு நெறி வளர்ந்த நெறி, வளர்ந்த திருத்தொண்டு நெறி. நேற்றும் இருந்த நெறி, இறந்த காலத்திலையும் காட்டி நேற்றும் இருந்தது, இப்பொழுதும் இருக்கக்கூடிய நிகழ்காலத்திலையும் இருக்கக்கூடிய வளர்கின்ற திருத்தொண்டு நெறி, நாளைக்கும் வளரக்கூடிய திருத்தொண்டு நெறி அப்படின்னு முக்காலத்தையும் குறிக்குமாறு திருநாவுக்கரசர் வளர் திருத்தொண்டு நெறின்றத காமிச்சிருக்காரு. அந்த திருத்தொண்டின் நெறி வாழ வந்தவர் ஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மெத்திகள் பெருநாமம். இந்த பெருநாமம் அப்படிங்கிறத சிவஞான போதத்துல சிறப்பு பெயரத்துல ஈண்டிய பெரும் பெயர் கடவுளின்னு வரும். அந்த பதத்துக்கு பொருள் சொல்லும் பொழுது பெரும் பெயர் எனப்படும் மகா வாக்கியங்களால் உணர்த்தப்படும் கடவுளின் திருவருள்னு நம்மளுடைய சித்தாந்த சரபம் ஐயா ஆனந்தராசன் ஐயா அதுக்கு பதவுரை காட்டியிருப்பாரு. அப்படியே பெரும் பெயர்னு சொன்னாலும் பெருநாமம்னு சொன்னாலும் 5 எழுத்துன்னு சொன்னாலும் பதிஞானம் சொன்னாலும் ஒப்பற்ற ஒரு சொல்னு சொன்னாலும் அது உணர்த்துவது அந்த பதிப்பொருளை தான் அப்படிங்கிறத சொல்லி அந்த பெருநாமம் சீர் பரவல் உறுகின்றேன் அப்படிங்கிறது. பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமே உணராதே. இந்த திருநாவுக்கரசு பெருமானுடைய சிறப்புகளை, அவருடைய சீர்மையை சிறப்புகளை எல்லாம் என்னுடைய ஒரு நாவால உரை செய்ய இயலாதுங்கிறத உணராம நான் உரை செய்ய முற்படுகின்றேன் அப்படிங்கிறார். ஒரு நாவால் உரை செய்ய உணராதே, ஆனா உரை செய்வதற்கு முற்படுகின்றேன் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல காட்டுறார். நமக்கெல்லாம் திருநாவுக்கரசு பெருமானுடைய திரு அவதார வரலாறு ஓரளவு எல்லாருக்கும் தெரியும். அவர் திருமுனைப்பாடி அப்படின்ற திருத்தலத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருநாவுக்கரசு பெருமானும் திரு அவதாரம் செய்ய சிறப்பு பெற்ற நாடு எதுன்னா திருமுனைப்பாடி. அந்த திருமுனைப்பாடியில திரு ஆமூர் அப்படின்ற தலம், சிவம் பெருக்கும் திருத்தலம். அந்த தலத்துல வேளாண் குளத்துல திருப்புகழனாருக்கும் திருமாதினியாருக்கும் திருமகவாக திலகவதியார் தோன்றிய சில ஆண்டு கழிந்த பின் அருந்தவ நெறி வாழ மருள் நீக்கியார் திரு அவதாரம் செய்கின்றார். மருள் நீக்கியார் வினைப்பயத்தால அவருடைய பெற்றோரும் தமக்கைக்கு திருமணம் பேசி முடித்திருந்த கலிப்பகையாரும் இந்த உலகை விட்டு அகல
நல்லாறு தெரிந்து உணர நம்பர் அருளாமையினால். அதாவது சேக்கலார் பெருமான் சுந்தரமு இது திருநாவுக்கரசு பெருமான் சமண சமயம் சார்ந்தது எதனாலன்னு சொல்லும் போது நம்பர் அருளாமையினால் அப்படின்னு சொல்றாரு. நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறந்துரையும் அந்த சமன் சமயம் உறைந்து அங்க அவருக்கு தர்மசேனர்ன்ற பதவியெல்லாம் கொடுத்து இந்த மருள் நீக்கியார் அங்க சமண சமயத்துல இருக்கும் பொழுது இங்க திலகவதியார் திருவீரட்ட பெருமானிடம் நாளும் திரு அழகு மெழுக்கின்ற கைத்திருப்பணிகளை செய்து கொண்டே திருவீரட்ட பெருமானிடம் திலகவதி அம்மையார் என்னை ஆண்டருளும் நீராகி அடியேன் பின் வந்தவனை பரசமய குழி நின்று எடுத்து ஆள வேண்டும்னு பல நாளும் சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். அப்ப அந்த பல நாளும் விண்ணப்பம் செய்ததால சுவாமி உன் மனக்கவலை ஒளி அப்படின்னு சொல்லி அருள் செய்கின்றார். மனக்கவலை ஒளி அப்படின்னு அருள் செய்யறதுன்னா அது பெருமானால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத நமக்கு இந்த இது உணர்த்துகின்றன. அப்படி அந்த அவன் முன்பே முனியாய் இருந்து என்னை அடைவதற்கு தவம் செய்தவன், அவனை நான் சூளை கொடுத்து ஆட்கொண்டு அருள்கின்றோம்னு திலகவதியார் அம்மையாருக்கு சுவாமி சொல்லிட்டு அவருக்கு சூளையை கொடுக்கின்றார். அப்ப திருவாளன் திருநீர் திலகவதியார் அழிப்ப பெருவாழ்வு வந்தது என பெருந்தகையார் பணிந்து ஏற்றார். திருவீரட்டத்துக்கு வந்து மருள் நீக்கியார் திருவீரட்டத்துக்கு வந்து திலகவதியார் அம்மையாருடைய கையால திருநீர் வாங்கி அவரையே தம் குருவாக கொண்டு திருவீரட்ட பெருமானை பணிந்து திருப்பதிகம் பாடுறார். கூற்றாயினவாறு அப்படின்ற அந்த திருப்பதிகம் பாடி சூளை நீங்க பெறுகின்றார். இப்ப சுவாமி திருவீரட்ட பெருமான் திருநாவுக்கரசு பெருமானுக்கு மருள் நீக்கியாருக்கு நாவுக்கரசு என்று உலகம் ஏழினும் நின் நன்னாமம் நயப்புற மண்ணுக அப்படின்னு அருள் செய்கின்றார். நாவுக்கரசுன்ற பெயர் இந்த உலக 7 உலகங்களிலும் நயப்புற மண்ண நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன் அருள் செய்கின்றார். இப்ப திருநாவுக்கரசு பெருமான் கையில உழவாரப்படையும் பதிக செஞ்சல் வாய்மையும் உடையவராக தலங்கள் தோறும் சென்று சென்று திருப்பதிகங்களும் பாடி உழவார பணியை செய்து பெருமானுடைய போற்றி நிற்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது திருக்காலத்தி மலை, இந்த திருக்காலத்தி மலை மேல இருக்கக்கூடிய மாமருந்து குடும்பித்தேவர் அவரை வழிபட்ட பிறகு அவரை அந்த பெருமைய அன்பால திரு கைலை பெருமானையும் வணங்கணும்ன்ற விருப்பம் வருகின்றார். திருக்காலத்தில குடும்பித்தேவரை வழிபட்ட பெரும் அன்பு, அந்த அன்பு இப்ப எப்படின்னா திரு கைலை பெருமானை சென்று வணங்கணும் அப்படிங்கிற விருப்பமாக வருது. அப்ப அந்த விருப்பத்தால திருப்பற்பதம், திருக்கோக்கரணம் இந்த தலங்களை எல்லாம் கடந்து வாரணாசி இதெல்லாம் கடந்து திரு கைலை மலையை அந்த அடிவாரத்தை சென்று அடைகின்றார் திருநாவுக்கரசு பெருமான். அங்க நஞ்சை உமிழும் நாகங்கள்லாம் மணி விளக்கென ஒளி காட்ட தீயவான விலங்குகள் எல்லாம் இவர் பால் தீத்தொழில் செய்ய அஞ்சு நின்றவன். அப்படி விலங்குகள், கொடிய விலங்குகளும் நாகங்களும் நிறைந்து இருக்கக்கூடிய காடு அது. அங்க அந்த நாகங்கள்லாம் அவருக்கு இரவும் பகலுமா நடந்து வருகின்ற நாவுக்கரசு பெருமானுக்கு ஒளி காட்டி நின்னுச்சான். மற்ற கொடிய விலங்குகள்லாம் அவருக்கு தீத்தொழில் செய்ய அஞ்சு ஒதுங்கி நின்றவான். இப்படி திருநாவுக்கரசு பெருமான் திரு கைலை மலையை சென்று அடைந்து அவர் அந்த மலையை ஏற ஆரம்பிக்கின்றார். முதல்ல வாகீசருடைய தாள்கள், அவருடைய திருவடி தசை இதெல்லாம் தேய்ந்தன. அடுத்து காலில் தசை தேய்ந்த உடனே கைகளால தாவி தாவி ஏறுறாரு. அப்படி கையெல்லாம் தாவி ஏறினோடனே கைகள்ல இருக்கக்கூடிய தசைகள், எலும்பு இதெல்லாம் தேய் விட்டுருது. தேய் விட்டோன்னா கையிலும் தேய் விட்டுருச்சு, திருவடியும் தேய்ந்ததுனால தன்னுடைய மார்பினால உந்தி உந்தி சென்றான். அந்த மார்பு எலும்புகளும் உறிந்திட மனம் தளர்வின்றி, உடம்பு தளர்ந்தாலும் மனம் தளர்வின்றி பெருமான் அவன் சிவபெருமானை காண்பதே விருப்பம் என செல்கின்றார். தன் செயல் எதுவும் இயலாத போது சிந்தை முழுக்க கைலை பெருமான் மீது கொண்ட அன்புன்ற அந்த விருப்பம் மட்டும். இதையே நமக்கு திரு உந்தியார்ல காட்டுவார். நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்தி பெற, தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. நம் செயல் அற்ற பொழுது அந்த பெருமான்
நான்ற அந்த அகந்தையும் நீங்கின பிறகு அந்த பெருமான் தன்னையே தந்து நிற்பான் அப்படிங்கிறதுக்கு அந்த திரு உந்தியார் பாடலுக்கு ஏற்ப தன்னுடைய செயல் முழுவதும் இயலாத போது சிந்தை முழுக்க பெருமானை கையிலே பெருமானை காணணும்ன்ற அந்த அன்பே மனம் முழுக்க உடம்பு தளர்ந்தாலும் மனம் தளரல. அந்த பெருமானை காண வேணும்ன்ற பெரும் விருப்பம். வாக்கு பெருமானுடைய நாமத்தையே வலுத்த சிந்தையில் அன்பு ஈசனை காண வேண்டும்ன்ற அந்த ஒரே குறிக்கோள். அப்படி உடம்பு தளர்ந்தாலும் மனம் தளர்தல் இன்றி இந்த மெய் உறுப்புகள் உடம்பு உறுப்புகள் எல்லாம் அழிந்த பிறகும் தன் செயல் இன்றி அந்த திருவருள் செலுத்தும் நெறியில தங்கி நின்றார் தமிழ் ஆழியார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல அவருக்கு அந்த நாமத்தை சுட்டிக்கிறார், தமிழ் ஆழியார் அப்படின்னு. ஆழினா சிங்கம், திருத்தாண்டகம் தந்த தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்றோம். அந்த சிங்கம் பசி வந்தாதான் வேட்டையாடும். வேட்டையாட விரும்பின பொருளை அடைதல் அன்றி அது வேறு விருப்பம் இன்றி தான் எதை குறிய வைத்ததோ அந்த பொருளையே வேட்டையாடு நிற்கக்கூடியது சிங்கத்தினுடைய குணம். அதுபோல உடம்பெல்லாம் தளர்ந்தாலும் இந்த பெருமானை காண வேண்டும்ன்ற அந்த ஒரே விருப்பத்தோட திருநாவுக்கரசு பெருமான் இருந்தாருங்கிறத தமிழ் ஆழியார்ன்ற அந்த சிறப்பு பேரால சேக்கிழார் பெருமான் அங்க காட்டுறாரு. இப்ப இத கண்டு பொறாத கைலை பெருமான் நம்ம சிவபெருமான் பரமன் ஒரு முனிவராம் படி அங்க வருகின்றார். ஓர் முனிவர், ஒப்பற்ற முனிவர் வேடம் தாங்கி வருகின்றார். தம் அருகே குளம் ஒன்றும் இருக்குமாறு அந்த ஒப்பற்ற முனிவர் அங்க எழுந்தருளுகின்றார். அப்ப திருநாவுக்கரசு பெருமான் முன்னாடி நேர் நின்று நொந்து நோக்கி அப்படின்னு சேக்கிழார் பெருமான் இந்த வார்த்தையை சொல்றார். நொந்து நோக்கி, அதாவது பெருமான் திருநாவுக்கரசு பெருமானே திருக்கண் நோக்கம் செய்யும் பொழுது நொந்து நோக்கினாராம். ஏன் இப்படி உறுப்புகள்லாம் அழிந்திட வருந்திய திறத்தால இப்படி இந்த நொந்து உடம்பெல்லாம் நொந்து போகும் அழியும்படியாக இப்படி கைலை மலை ஏறி வருகின்றாரே அப்படின்னு சொல்லி நொந்து நோக்கினாராம், திருக்கண் நோக்கம் செய்தாராம். அப்படி நோக்கி இந்த வெங்கடத்தை எய்தியது என் அப்படின்னு கேட்டான். அப்ப அத சொல்லும் பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, முனிவராம் படி வந்த பெருமான் அப்படின்னு சொல்றாரு. இந்த முனிவராம் படி வந்த பெருமான் மெய்த்தவராகி நின்றவர் தம்மை நோக்கி இப்ப அவருடைய கோலங்கள்லாம் காட்டுறாரு. மார்புல முன்னோட்ட ஏசு சடை மௌளி நீர் மெய்த்திகளை அந்த மெய்த்தவராகி வந்தவர், மெய்த்தவர் ஆகி வந்த பெருமான். அப்படி வந்த பெருமான் நீங்க வந்தது வெங்கடத்து வந்தது எய்தியன்னு கேட்ட அந்த பெருமானுக்கு அவருக்கு திருநாவுக்கரசு பெருமான் நான் யாரு அப்படிங்கிறத சொல்றாரு. திரு கைலை அண்டர் நாயகர் அவருக்கு நான் அடியேன். எதுக்கு வந்தோம்? வடகையிலே அண்டர் நாயகனை கண்டு கும்பிடணும்னு விருப்பம், அதனால காதலின் அடைந்தேன். அவருடைய குறிக்கோள் என்ன? என் குறிப்பு இது முனிய, இந்த பெருமானை கண்டு வழிபடணுங்கிற விருப்பம் இதுவே என்னுடைய குறிக்கோள்னு திருநாவுக்கரசு பெருமான் சொன்னேன் நின்னாராம். நான் யாருங்கிறதுக்கு அண்டர் நாயகன் அப்பரிசவர் அடியேன். எதற்காக வந்த கைலைக்கு வந்தாரு? விருப்போடு காதலின் அடைந்தேன், கண்டு கும்பிட விருப்பம், அதனால காதலின் அடைந்தேன். இதுவே என்னுடைய குறிக்கோள், என் குறிப்பு இது முனியே அப்படின்னு திருநாவுக்கரசு பெருமான் கூற, அப்ப அந்த முனிவராம்படி வந்த பெருமான் சொல்றாரு, திரு கைலை மால்வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுட பன்மையோர் அடைவதற்கு எளிதோ, அமரருக்கும் அது அரிது. மீண்டு திரும்பி செல்வதே உமக்கு கடனாகும்னு சொல்றாரு. மீண்டு திரும்பி செல்வதே உன்னுடைய கடன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப திருநாவுக்கரசு பெருமான் ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன்னு மறுக்கிறார். திருநாவுக்கரசு பெருமான் மாளும் இவ்வுடல் அப்படிங்கிறார். இந்த உடல் நிலையில்லாத இயல்புடையது, கட்டாயம் ஒரு நாள் இந்த உடலை விட்டு இந்த உயிர் மீளும். அப்படி இந்த ஒரு நாளைக்கு மாண்டு விழக்கூடிய இந்த நிலையில்லாத இந்த உடலை கொண்டுட்டு நான் இந்த பெருமானை கைலை பெருமானை கண்டு அவனை கும்பிடுதல் அன்றி நான் மறுபடியும் மீண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தம் திருவடிகளே உணர்ந்து ஒன்றாகி நிற்கும் திருநாவுக்கரசு பெருமான் இப்படி சுவாமி மீளும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா
இப்படி உடல் நைந்து இந்த திருக்கையிலை மலை ஏறி வருகின்றாரே அப்படிங்கிற குறிப்பால நொந்து நோக்கி மீளும்னு சொல்றாரு. அடுத்து ரெண்டாவது, இன்னும் அவர் தீன் தமிழால இந்த திருப்பதிகங்கள்லாம் தரணும். உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் அந்த தீன் தமிழ் திருப்பதிகங்களால பெருமானை போற்றி வழிபட்டு உய்யணும்ன்ற அந்த பெரும் விருப்பத்தாலதான் சுவாமி மீளும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரே ஆசிரியர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள். இப்ப அந்த திருக்கோலம் கண்டு அல்லால் மேலேன்று அந்த துணிவில உறுதியோட நின்றவரை நோக்கி முனிவராய் வந்த பெருமான் ஒரு மறைந்து அந்த நேரத்துல அந்த அருட்கோலத்தை மறைத்து கொண்டு ஆகாயத்துல அசிரீரியாக ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்தீர் என்று உரைத்தார். ஓங்கு நாவினுக்கு அரசனே, அதாவது அந்த நாவுக்கு அரசன் அப்படின்ற அந்த நன்னாமம் மேலும் மேலும் ஓங்கி வளரக்கூடிய புகழை உடைய சிறப்புடையது அப்படின்றதுனால நேற்றும் திருநாவுக்கரசு பெருமானுடைய புகழ் இருந்தது, இன்றும் திருநாவுக்கரசு பெருமானுடைய புகழ் இருக்கின்றது, நாளைக்கையும் திருநாவுக்கரசு பெருமானுடைய புகழ் இருக்குன்றனால ஓங்கு திருநாவுக்கு அரசனே எழுந்தீர் அப்படின்னு சொன்னார். அப்ப அவர் அந்த சுவாமி அதை உரைத்தவன தன்னுடைய உடல் குற்றங்கள் எல்லாம் நீங்கி தீங்கு நீக்கிய யாக்கை கொண்டு எழுந்து ஒளி திகழ்வார் அப்படிங்கிறார். அந்த துன்பம் தரக்கூடிய மாயா சரீரம் நீங்கி திருவருளால அருட்கரணங்கள் பெற்ற ஒளி உடம்பாக நின்றாராம் திருநாவுக்கரசு பெருமான். அந்த உடம்புல இருந்த குற்றங்கள் இதெல்லாம் நீங்கி மாயா சரீரமும் நீங்க பெற்றவராக திருவருள் ஒளி உடம்பை பெற்று நின்றார் திருநாவுக்கரசு பெருமான். அப்படி நின்ற உடனே அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளிய அமுதே விண்ணிலே மறைந்தருள் பொறி வேதநாயகனே கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னினான் தொழ நயந்து அருள் பொறி என பணிந்தான். வேதநாயகனே, அண்ணலே, என்னை அடியம்மையாக ஆட்கொண்டு அருள் புரிந்த நீரே, நானும் இந்த திருக்கையில நீ விற்றிருந்து அருளக்கூடிய உன்னுடைய அருள் கோலத்தை நான் காணுமாறு எனக்கு காட்டுப்பா, நான் கண்டு வழிபடணும் அப்படின்னு நயந்து அருள் புரி என கீழே விழுந்து பணிந்து வணங்கி நின்றார். அப்படி பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் விண்ணப்பம் செய்ய தன்னை யாருக்கும் அறிவறியவன் தான். அறிவறிய பெருமான் நன்னினருக்கு எளியன். அதனால என்றும் மன்னிவாள் கையிலை திருமலையில் அந்த பெரு விருப்பத்தால் கண்டு தொழணும்னு விண்ணப்பம் செய்து நின்ற திருநாவுக்கரசு பெருமானே, இப்பொய்கையில் மூழ்கி நம்மை நீ கையிலையில் இருந்த அம்முறைமை பழுதில் சீர் திருவையாற்றை காணன்னு பணித்தார். இந்த பொய்யில அந்த சுவாமி முனிவராய் வரும் பொழுது ஒரு பொய்யை உண்டாக்கி கொண்டுதான் வந்தாருன்னு பார்த்தோம். அந்த பொய்யில மூழ்கி நம்மை நீ கையிலையில இருக்கக்கூடிய அந்த முறைமையில குற்றமில்லாத திருவையாற்றுல காண் அப்படின்னு சொல்றார். உடனே திருநாவுக்கரசு பெருமான் நம்பிரான் சிவபெருமானுடைய திருவருளை திருவாக்கை தலைமையில் கொண்டு தனக்கென ஒரு இச்சையோ செயலோ இன்றி திருவருள் வழி தலைப்பட்டு எழுந்து இறைஞ்சி வணங்கி தலைமையில கைகூப்பி கொண்டு அங்கேயே நின்று நம் கையில பெருமானை போற்றி வேற்றாகி வெண்ணாகி நின்றாய் போற்றின்ற அந்த திருத்தாண்டகம் இன்னும் 3 திருத்தாண்டகங்களை கையில பெருமானை விருப்பத்தோட பாடி வழிபட்டு தீரா காதலுடன் 5 எழுத்து போதி இறைவன் அவனுடைய ஆணைப்படி அவர் பணித்தபடி அந்த புனித நீர் பொய்கையில் மூழ்கினார் திருநாவுக்கரசு பெருமான். எம்பெருமான் அவருக்கு பொய்கையில் மூழ்கும்படி பணித்தார். இவர் பணிந்து நின்று பொய்கையில் மூழ்கினார். அதாவது திருவருள் வழியில் நடப்பதே கடன் என பொய்கையில் மூழ்கினார். இதையே செய்தபடி சொல்லுவதே கடன் அப்படின்னு நின்ன காரைக்காலமையார். திருவருள் வழியில் நடப்பதே கடன் நின்ன பொய்கையில் மூழ்கிய திருநாவுக்கரசு பெருமான். இதெல்லாம் நமக்கு அருளாளர்கள் காட்டக்கூடிய ஒரு நல்ல நெறி. அந்த அப்படி அந்த மாதவர் திரு நாவுக்கரசு பெருமான் திரு கையிலை பொய்கையில மூழ்கி அம்மையப்பர் மகிழ்ந்து வீற்றிருக்கக்கூடிய திரு ஐயாற்றுல ஒரு வாவியில் மீது தோன்றி எழுந்தாருளினார் அப்படின்னு காட்டுறாரு. இந்த உலகமெல்லாம் வியப்ப வாவியில் திரு ஐயாற்றுல ஒரு வாவியில் மீது தோன்றி வந்து எழுந்தார் அப்படின்னு. உலகத்து உயிர்கள் எல்லாம், ஏன்னா உலகம் எல்லாம் வியப்பன்னு சொல்றாரு. உலகம் ஜடம்னு தெரியும். அப்ப இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் வியப்படையும்படியாக திரு ஐயாற்றுல
பாவியில எழுந்தருளினார். என் மனித முயற்சிக்கும் மனித செயலுக்கும் மனித நினைவுக்கும் அப்பாற்பட்ட அருஞ்செயல் நம்பிரான் சிவபெருமானின் திருஅருளின் அருளின் வெளிப்பாடு. ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புயல் அளவில்லை அப்படின்னு திருவையாறுல அந்த குப்பத்துல ஏறி கும்பர் நாயகன் பெருமனையை உணர்ந்து தன் அனுபவத்துல உணர்ந்தான். அனுபவத்தில் உணர்ந்து எம்பிரான் தரும் கருணை கொள் இது என்று 2 கண்களிலும் பெருமான் மீது கொண்ட அன்பின் அடையாளமாக கண்ணீர் பெருக்கி பொங்கி வழிய அந்த நீர்ல நனைந்து நின்றார். முதல்ல பெருமான் பணித்ததுனால பெருமான் மேல கொண்ட அன்பால அந்த பொய்கையில மூழ்கி நின்றார். இப்ப அந்த பெருமான் செய்த அருள் தன்மையை உணர்ந்து நின்று அனுபவமாக உணர்ந்து நின்ற நிலையில அன்பின் வடிவமாக கண்ணீர் பெருக்கி நின்று அந்த பொழில படிந்து நின்றார் அப்படின்னு காட்டுறார். அப்படி அவரு திருவையாற்றுல எழுந்த பொழுது அந்த பதியில நிற்பனவும் சரிப்பனவும் தம் தம் துணையோடு நாயகன் சேவடி பணிய பெரும் விருப்பத்தோட திருக்கோயில் சென்று வழிபாடு செய்யணும்னு திருநாவுக்கரசு பெருமான் அந்த வாவியிலிருந்து எழுந்து போறாரு. அப்படி போகும் பொழுது எப்படி கைலை பொறுப்புல பொன்மலை கொடியுடன் அமர்ந்த தன்மையாம் படி சக்தியும் சிவமுமாய் காணும் அந்த பெருங்கோயில் கைலை மால்வரையாக மாலயன் தேவர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் போற்றி சேர்க்கக்கூடிய ஒலி எங்கும் பொங்க மாமரைகள்லாம் தனித்தனி முழங்க தொண்டருக்கு அங்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வல்லார். அந்த திருநாவுக்கரசு பெருமான் அந்த உணர்ந்த அந்த அனுபவத்தை யாரால நம்ம வார்த்தையால சொல்ல முடியும் அப்படிங்கிறத திருநாவுக்கரசு பெருமான் நமக்கு காட்டுறாரு. இதுல எம்பெருமான் தரும் கருணைக்கொள் அப்படிங்கிறது இந்த உயிர்கள் எம்பிரானுடைய கருணைய தானே பெற முடியுமா? அந்த அப்படி இறைவனுடைய திருவருளை அனுபவிப்பதற்கு உரிமை உடையதுதான் இந்த உயிர்கள். ஆனா அவை கருணையை தானே பெற முடியுமானா முடியாது. தானே வந்து தரும் அவனது அருட்செயல் கருணை திறம் தாமே தரும் அவரை தம் வழியினால் கருதலாமே இவனார் அதற்கு அப்படின்னு திருவருள் பெயர் நமக்கு காட்டும். உயிரானது தனது முயற்சினால் தானே இறைவனை அவளுடைய திருவருளை சென்று அடையுமா அப்படின்னா இல்ல. நம் சிவபெருமான் தானே வந்து தனது கருணையினால் இந்த உயிர்களுக்கு ஞானத்தை தந்து தன்னை உணர்த்து நிற்கின்ற தானே தரும் அவனை தன் வலிமையால் பெறுவதற்கு என்ன உரிமை உடையது இந்த உயிர்கள் அப்படிங்கிறார். இதே நமக்கு மாணிக்கவாசக பெருமானும் கடைவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே அப்படின்பார். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காலே அப்படின்னு நமக்கு நாவுக்கரசு பெருமானும் சொல்றாரு. தன்னை அறிவித்து தான் தானா செய்தானே பின்னை மறத்தல் பிழை அப்படின்னு இதெல்லாம் நமக்கு திருமுறைகள் காட்டக்கூடியது. இதே திருமந்திரத்துல வான் நின்று அழைக்கும் மலை போல் இறைவனும் தான் நின்று அழைக்கும் சொல் என்று தயங்குவார். ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியேன்னு திருமந்திர பாட்டு சொல்லு. வானிலிருந்து மேகம் இடி இடித்து அழைத்து மழை தரும். அதுபோல இறைவன் அவனுடைய திருவடிகளிலே ஒன்று இருக்கக்கூடிய அடியவர்களை ஞானிகளை முக்தர்களை வருக வருகன்னு அழைப்பான். அப்படி அழைத்து எப்படி அப்படி வருக வருகன்னு கூவி அழைப்பானாம். அது எது போலன்னா ஒரு தாய்ப்பசு தன் கன்றை விட்டு பிரிந்த தாய்ப்பசு எப்படி அந்த கன்றை பார்த்த உடனே கதறி அழைக்குமோ அது போல இந்த அடியவர்களே பெருமான் கூவி அழைப்பான வருக வருகன்னு அழைப்பான். இந்த உணமட்டு சொல்லி நிறைவேறுகின்றேன். ஏகமாய் நின்றே இணையடிகள் ஒன்று உணர போகமாய் தான் விளைந்த பொற்பினான் ஏகமாய் உள்ளத்தின் கண் ஆனான் உள்குவார் உள்கிற்றை உள்ளத்தால் ஆனானோ ஒற்று. அந்த பெருமானுடைய திருவடிகளோட அவன் முதல்வனோடு ஏகமாய் ஒன்றாகி நிற்கக்கூடிய அந்த முக்தர்கள் ஞானிகள் அவர்களுடைய உயிருக்கு உயிராய் நின்று அறிவுக்கு அறிவாய் நின்று பெருமானும் அவர்கள் அறிவுல நின்று நீங்காம நின்று கருதுவார் கருதியவற்றை கருதியவாறே செய்யக்கூடிய பெருமான். அப்படி அறிவோடு பொருந்து நின்று அவர்களுக்கு அவர்கள் விரும்பியவற்றை விரும்பியவாறே அளிக்கக்கூடிய பெருமான் அப்படிங்கிறது நமக்கு சாத்திரங்களும் காட்டுகின்றன. காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பமென எம்பிரான் தரும் கருணை அருளின் அமது உண்ட திருநாவுக்கரசு பெருமான் மாதர் பிறை கண்ணியானேன்று அந்த திருப்பதியத்தை பாடி பெருமானுடைய பெரும் கருணையில மூழ்கி நின்றார். திருச்சிற்றம்பலம்.
அடுத்தது பொய்ப்பாசம் போக்குவார்ன்ற தலைப்புல மணிமேகலை அம்மா. திருச்சிற்றம்பலம். மணிமேகலைமா அவங்க ஊருக்கு போயிட்டாங்கம்மா. அவங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டாங்களா ஆதிசிவனுக்கு. அப்ப அடுத்து யாரையாவது பேச சொல்லுங்க. சரி. அடுத்து பிரானையே பிதற்று மீன்கள் சிவத்திரு அரியநாயகி அம்மா. அரியநாயகி அம்மா இருக்கம்மா, பேசுறம்மா. ஆலவாய் திருச்சிற்றம்பலம். ஆலவாய் அங்கேற்கண்ணி அம்மை உடனாகிய சொக்கநாத பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளின் குருபூஜையின் சிறப்பு சிந்தனையாக அவருடைய அருள்வாக்காகிய பிரானையே பிதற்று மீன்கள் என்ற திருவாக்கை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டுவித்துள்ளது. நமது ஞானாசிரியர் சிவ திருமதி ஞான பூங்கோதை அம்மாவிற்கும் நமது மன்றத்தின் குருவான சசிப்பிரியா அம்மா அவர்களுக்கும் மற்றும் அடியார்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதற்றுதல் என்றால் எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பது. பிரானையே பிதற்று மீன்கள் என்பது வேதமாயும் வேதத்தின் விழுப்பொருளாயும் உள்ள இறைவன் சிவபெருமானை மட்டுமே எப்போதும் வாய் திறந்து பாடுங்கள் பேசுங்கள் என்கிறார். இறைவனின் திருநாமத்தையும் புகழையும் எப்போதும் பிதற்றுவது அடியார்களுக்கு பிறவி துன்பத்தை போக்கி உயர்வான நிலையை தரும் என்பது இதன் பொருளாகும். எப்படி பிதற்றுவது? பிதற்றினால் அடியார்கள் பெறும் பயன் யாது என்பதற்கு ஒரு அருமையான உபாயத்தை அப்பர்பிரான் உணர்த்துகிறார். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று அருள்கிறார். அதாவது சிவ பரம்பொருளின் திருவடிகளை முறையாக தொழும் அடியவர் கல்லுடன் இணைத்து கட்டப்பட்டு கடலில் போடப்பட்டாலும் அவர் ஓதும் நமச்சிவாய என்ற ஆதி மந்திரம் அவரை காப்பாற்றும் என்பது இதன் பொருளாகும். படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்தஞ்சும் என் நாவில் கொண்டேன் என்கிறார். நான் செய்த தீவினைகள் மூலம் வருகின்ற பெரும் துயரிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள ஆற்றல் மிக்க படைக்கலமாக திருவைந்தெழுத்தை என் நாவில் இடையராது பயின்றேன் என்கிறார். அஞ்செழுத்து நினைவார்க்கு என்றும் மருந்தவன் கான் என்று அப்பர் பிரான் சொல்றார். அடுத்து எம்பெருமான் சிவனின் திருநாமங்களை உச்சரித்து அவனை துதித்தால் அடியார்கள் பெறும் பயன் என்ன என்பதையும் தெளிவாக விளக்குகிறார். எம்பெருமானுடைய திருவைந்தெழுத்தே நமக்கு பெரிய துணை என்று நமச்சிவாய திருப்பதிகம் அருளினார். நாவினுக்கு விலை மதிப்பற்ற ஆபரணம் திருவைந்தெழுத்து என்கிறார். அதாவது வானளவிற்கு விறகு அடுக்கி வைத்து அதுல ஒரு சிறு நெருப்பு துகள் உள்ளே புகுந்தால் எல்லாம் சாம்பலாய் போயிடும். அதுபோல இந்த உலகில நாம் பல பிறவியில செய்த பாவங்களை எல்லாம் இந்த மந்திரம் பொருந்தி நின்று ஒழிக்க வல்லது என்கிறார். உலக பச்சை விட்ட தொண்டர்கள் மேம்பட்ட வீட்டு நெறியையே அடைந்தனர். அடியவர்கள் கூட அடியேனும் ஓடி சென்று எம்பெருமான் திருவுருவத்தை அகக்கண்ணால் கண்டேன். அங்கனம் கண்டவுடன் திருவைந்தெழுத்தை நாடினேன். நாடிய என்னை அத்திருவைந்தெழுத்தும் நாடியது என்கிறார். அடுத்து அப்பர் பெருமான் திருத்தாண்டக திருப்பதிகத்துல திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயில் என்று தொடங்கி செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று தெளிவுபட நிறைவு செய்கிறார். திருவாரூர் பெருமானை நினைந்து அவர் கூறும் பொழுது, பிரமன் திருமால் ஆகியோரால் காண முடியாத உன்னை பாடுபவர்கள் பணிபவர்கள் வாழ்த்துபவர்களாய் உள்ள அடியார்களின் உள்ளத்திலே புகுந்து உன்னை கண்டுகொண்டேன் என்கிறார். அடுத்து துருத்தி தலத்தின் மீது அருளிய பதிகத்தினோட கடைப்பாடல்ல இந்த உடலுடன் கூடி வாழும் வாழ்க்கையை உயிர் கழித்து விட்டு நிலையான முக்தி உலக இருக்கணும்னு விரும்பினால் பெருமானின் திருநாமங்களை பிதற்ற வேண்டும் என்கிறார். அப்பர் பெருமான் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நமது பழைய வினைகள்லாம் தீரணும் அப்படி என்றால் பெருமானின் திருநாமங்களை சொல்லுதல் வேண்டும். அவ்வாறு சொல்லும் போது வினைகள் தீரும். அடுத்தபடி முக்தி செல்வதுதானே என்று கூறுகிறார். முன்னை நான் செய்த பாவம் முதலற பின்னை நான் பெரிதும் அருள் பெற்றது அன்னமார் வயல் கோளம்பத்துள் அமர் பின்னல்வார் சடையானை பிதற்றியே என்கிறார். பெருமானி திருநாமங்களை பிதற்றியேதான் அவனது அருளை பெற்றேன் என்று கோளம்பம் பதிகத்துல குறிப்பிடுகிறார். திரு ஆலவாய் தலத்தின் மீது அருளிய பாடல்ல பெருமானி திருநாமத்தை பிதற்றாமல் இருந்து விட்டேனே என்று வருத்தம் தெரிவிக்கிறார். அது எவ்வாறு சாத்தியமாகும்? பொடிக்கொடு பூசி பொல்லா குரம்பையில் குந்தி ஒன்றி பிடித்து நின் தாள்கள் எனும் பிதற்றி நான் இருக்க மாட்டேன் என்கிறார். அவர் மீண்டும் சைவ சமயம் வந்த பிறகு பெருமானின் திருநாமத்தை சொல்லி திருத்தொண்டுகள் செய்தது நாம் அனைவரும் அறிவோம்.
நீச்சு அறையில் அடைக்கப்பட்ட போதும் சரி, தன்னை நோக்கி மத யானை ஏவப்பட்ட போதும் சரி, கல்லுடன் புனைத்து கடல்ல தள்ளப்பட்ட போதும் பெருமானின் திருநாமங்களை சொல்லிக் கொண்டும் அவரது புகழினை பதிகங்களாக பாடியும் இருந்தவர் அல்லவா அப்பர் பிரான். ஆகவே இது தன்னை சுட்டிக்காட்டி அடுத்தவருக்கு, அதாவது நமக்கு கூறும் அறிவுரையாக நாம் கொள்ள வேண்டும். அடுத்து திருவெரும்பியூர் தலப்பதிகத்தில் சமண சமயத்தை சார்ந்திருந்து பெருமானின் திருநாமத்தை சொல்லாமல் கழித்த நாட்களை தான் பிறவாத நாட்களாக கருதியும் பெருமானின் புகழை பேசிய நாட்களே உலகினில் பிறந்த நாட்கள் என்று கூறுகிறார். தில்லையில் அருளிய திருத்தாண்டக பாடல் ஒன்றுல பெருந்துணையை பெரும்பற்ற பொலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்கிறார். அடுத்து திருப்பாதிரி புலியூர் பெருமானை நினைந்து அவர் பாடும் பொழுது, தாயின் கருவிலே இருந்தபோது உனது திருவடியிலேயே தியானித்தேன். கரு நீங்கி உருவம் கிட்டிய பிறகு உன் அருளினால் உன் திருநாமங்களை பலகாலும் சொல்ல பழகியுள்ளேன். வாய்க்கு செல்வம் விளங்குமாறு நமச்சிவாய ஓதி திருநீர் அணிய பெற்றேன் என்கிறார். பெருமானின் திருநாமத்தை பிதற்றாத, அதாவது இந்த சொல்லாத மனிதர்களை பேதையர் என்றும் அவர்கள் நரகத்தில் வீழ்வார்கள் என்றும் கூறுகிறார். இந்த திருவொற்றியூர் தலத்தில் அருளிய நேரிசை பாடல்ல இது விளக்கமாக அமைந்துள்ளது. அடுத்து நமது திருஞான சம்பந்த பெருமான் நமச்சிவாய மந்திரத்தினுடைய சிறப்பை சொல்லல, பேராயிரமும் பிதற்ற தீரும் பிணிதானே என்கிறார். அதாவது 5 எழுத்து மந்திரம் அடியார்களுக்கு காக்கும் கவசமாக செயல்படும் என்றும் இனிமையான உணர்வினை தரும், அடியார்களுக்கு சிறந்த பற்றுக்கோடாக இருக்கும் என பாடலில் விளக்கியுள்ளார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயவே என்று 5 எழுத்தின் சிறப்பை பற்றி அருளியுள்ளார். அடுத்து கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாதவராயினும் என்று 3ஆம் திருமுறையில் குறிப்பிடுகிறார். அதாவது இந்த கொலை செய்கின்ற தொழிலில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் பல நல்லொழுக்கம் இல்லாதவர்களாக இருந்தாலும் ஏதேனும் சிறு பூர்வ புண்ணியத்தினால் நமச்சிவாய இந்த திருநாமத்தை ஓதும் போது அவர்கள் எல்லா விதமான தீங்குகளில் இருந்தும் நீங்குவர் என்று கூறுகிறார். அடுத்து சுந்தரர் பெருமான் குறிப்பிடும் பொழுது, இந்த மனிதர்கள் மட்டுமல்ல தேவர்களும் இறைவனின் எண்ணற்ற நாமங்களை பிதற்றியவாறு அவனது சந்நிதியை விட்டு பிரியாது இருக்கின்றார்கள் என்று கூறுகிறார். இறைவனை எங்களது தந்தை, எங்களது தலைவன், பொன், சிறந்த மணி என்று பல பெயர்களால் அழைக்கின்றனர். பெருங்குலத்தவரோடு பிதற்றுதல் பெருமையே என்கிறார் சுந்தர பெருமான். அதாவது பெரிய குலாமாகிய அடியவரோடும் கூடி நின்று துதித்தல் பெருமையை தருவதாக கூறுகிறார். மாணிக்கவாசக பெருமான் சிவபுராணத்தின் முதல் அடியிலேயே கூறுகிறார், நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று திருவைந்தெழுத்தை ஓதி தொடங்குகிறார். 5 எழுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனே என்று திருவாசகத்தில் குறிப்பிடுகிறார். பிண்டத்தை கழிக்க வேண்டில் பிரானையே பிதற்றிமின்கள் என திருவாசகத்தில் குறிப்பிடுகிறார். பித்திலன் ஏனும் பிதற்றிலன் ஏனும் பிறப்பு அறுப்பாய் எம்பெருமானே என்று கூறுகிறார். நல்காது ஒளியா நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி நயன நீர் என்கிறார். அதாவது நாமங்களை கூறும் பொழுது கண்களில் நீர் வழிதல், பேச்சு தடுமாறுதல், வாக்கு மனம் காயம் ஆகியவற்றால் வணங்கி தான் அருள் பெற்றதாக கூறுகிறார். 9ஆம் திருமுறையில வேணாட்டடிகள் பிரானை பிதற்றுதல் பற்றி குறிப்பிடும் பொழுது, அதாவது 8வது பாடலில் குறிப்பிடுகிறார். வீடு பேர் அடையும் வழி என்னன்னா, வாடா வாய் நாப்பிதற்றி உன்னை நினைந்து நெஞ்சு உருகி என்கிறார். அதாவது பெருமானை முதல்ல விருப்புற்று நினைக்கணும், மனம் உருகி, அடுத்து வாட்டமுற்று, அடுத்து நாவினால் அவனது திருநாமத்தை பலவாறு பிதற்றுதல் வேண்டும் என்று கூறுகிறார். சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல திருவைந்தெழுத்து பற்றி குறிப்பிடும் பொழுது, இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் வில்மாக்கள் ஏறிட அருளும் மெய் 5 எழுத்து அரசை இக்கடல் ஒரு கல்மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ என்கிறார். அதாவது பிறவி கடல்ல வீழ்கின்ற ஆன்மாக்களை அதனுள் அழுந்தி விடாது மேலே ஏறுவதற்கு துணை நிற்பது 5 எழுத்து. அவ்வாறு இருக்கையில அப்பரை இந்த சிறு கடலுள் ஆளாது ஒரு சிறிய கல் மீது ஏற்றுவது இது என்ன ஒரு பெரிய வியப்பாகுமா? ஒரு வியப்பாக உரைக்கப்படுமோ? உரைக்கப்படாது என்கிறார். இந்த பிரானையே பிதற்றி மீன்கள் என்ற திருவாக்கு திருச்சோற்றுத்துறை பெருமானை நினைந்து திருநாவுக்கரசு பெருமான் தன்னுடைய பதிகத்தில் அருளியுள்ளார். இந்த தலம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பக்கத்துல அருகில் உள்ளது. இறைவன் ஓதனவனேஸ்வரர், சோற்றுத்துறை நாதர் அப்படின்னு மற்றொரு பெயரும் உண்டு. ஓதனம் என்றால் சோறு, இறைவி அன்னபூரணி அம்மை. பஞ்சகாலத்துல பசியால் வாடிய மக்களுக்கு ஈசன் சோறு வழங்கியதுனால இப்பெயர் பெற்றது. அதாவது பிறவி பிணிதீர இறைவன் வீடு பேறு வழங்குபவன் என்று இதன் பொருள்.
அதாவது திருமலபாடியில நடந்த நந்தியம்பெருமான் திருமணத்திற்கு இங்கிருந்துதான் உணவுகள் அனைத்தும் சென்றதாக ஐதீகம். தலவிருட்சம் பன்னீர் மரம், தீர்த்தம் காவேரி. இந்த பதிகம் மூலம் நமக்கு அப்பர் பெருமான் நமக்கு அறிவுறுத்துவது என்னன்னா, இந்த உடம்பை நிலையான பொருளாக கருதி மயங்கி காலத்தை கழித்து விட்டேனே என்று புலம்புகிறார். நமது நிலையும் அப்படித்தான் உள்ளது. கட்டராய் நின்று காலத்தை கழிக்க வேண்டா என்கிறார். கட்டர் என்றால் உடற்கட்டும் உயிர்கட்டும் உடையவர், அதாவது இந்த திரிமல பந்தம் உடையவர். மலபந்தம் உடையவரால் உடற்கட்டினை பேணுவதில் நீங்கள் காலத்தை கழித்தல் கூடாது என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். என்றும் அழிதல் இல்லாத திருச்சோற்றுத்துறை பெருமான் அடியனுடைய உள்ளத்திலே புகுந்து அதனுடைய தளர்ச்சியை கண்டு அது நீங்க அருள் செய்தவராவார் என்று கூறுகிறார். அடுத்து கங்கையை சடையில் ஏற்று உலகத்தவர் நீராடுவதற்குரிய தீர்த்தமாக பெருகவிட்ட திருச்சோற்றுத்துறையினார் செய்திகளை இனி மீண்டும் பிறவி எடுக்காத பேர் பெறுவதற்காக பலகாலம் அடைவுகேடாக கூறுங்கள் என்று கூறுகிறார். அடைவுகேடனா வாயில் வந்தபடி இடைவிடாமல் பிதற்றுங்கள் என்று கூறுகிறார். அப்பர் பிரான், அதாவது திருநாவுக்கரசு பெருமான் தன்னுடைய நிலையை பற்றி சொல்ல வரார். சிவந்த மகரந்தங்கள் எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கும் எம்பெருமானை துதிக்காமல் கொத்துக்களாக மலர்ந்த பூக்களை கூந்தலில் அணிந்த மகளிரை புகழ்ந்தவாறே எம் காலங்கள் வீணாகிவிட்டனவே என்று வருத்தம் கொள்கிறார். சூரியனால் வணங்கப்படுகின்றவர் திருச்சோற்றுத்துறையினார். ஆதலினால் சூரியனை தலைமை கடவுளாக கருதாமல் அந்த சூரிய மண்டலத்தின் வழியாக அர்ச்சிராதி மார்க்கமாய் வீட்டு உலகை அடைவதற்கு உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள், அதாவது நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். மற்ற நீர் மனம் வையாதே மறுமையை கழிக்க வேண்டில் பெற்றோதோர் உபாயம் தன்னால் பிரானையே பிதற்றுமின்கள் கற்று வந்து அரக்கனோடி கைலாய மலையெடுக்க சற்று கந்தருளி செய்தார் திருச்சோற்றுத்துறையினாரே என்கிறார். அதாவது ராவணன் கைலை மலையை பெயர்க்க முற்பட இறைவன் அவனை ஒருத்து பின் அவனுக்கு அருள் செய்த திருச்சோற்றுத்துறையினை அனுபவ பொருளை ஞான தேசிகர் பால் கேட்டு பெற்ற முக்தி உபாயங்களால் பலகாலம் அடைவுகட துரித்து பேசுங்கள் என்கிறார். அடுத்து எம்பெருமானுடைய அழகு தரத்தை பல இடங்கள்ல அழகுபட சொல்றாரு. நீண்ட சடைமுடியின் மேல் பரவும் வெண்ணிற அலைகளை உடைய கங்கை அல்லவோ அழகு என்றும், நீண்ட சடைமேல் விளங்கும் பிறைச்சந்திரன் அல்லவோ அழகு என்றும், தேவர்களோடு உரையாடி பயில்கின்ற பெருமான் தமது கைவில்லை தொழிற்படுத்தி நிற்கும் நிலையல்லவோ அழகு என்று உள்ள மகிழ்ச்சியுற கூறுகிறார். அறியாமையுடைய நெஞ்சை பார்த்து சில வினாக்கள் எழுப்புகிறார். என்னன்னா, முக்தி பேர் அடைதல் பொருட்டு நான் ஒரு தவமும் செய்தில்லை, அடியார்களுக்கு விருப்பத்தோடு ஒன்றையும் அளித்தாயில்லை. ஆலகால விடத்தை விழுங்கி உண்ட ஒரு தெய்வம் இத்தெய்வத்தை என்று வேறு உண்டோ சொல்வாயாக என்று வினா எழுப்புகிறார். ஆகவே இனியாயிலும் பத்தியோடு பணி செய்வாயாக என்று நெஞ்சிடம் நயந்து கேட்கிறார். திருச்சோற்றுத்துறை பெருமானுக்கு தான் அடைக்கலமானது பற்றி குறிப்பிடுகிறார். அதாவது உலக தலைவனே, தத்துவனே, வேத வடிவினாய் வேத கருத்தை விரித்து உரைத்தவனே, ஒன்றும் கல்லாத அடியனுடைய தீவினையும் அதனால் விளையும் நோயும் நீங்குமாறு அவற்றை அளித்தவனே, உன்னை பெருமான் என்று எண்ணும் உள்ளங்களில் சேர்ந்தவனே, திருச்சோற்று துறையில் உள்ள திகழ் ஒளியாம் சிவனே, அடியேன் உன் அடைக்கலம் என்று அவருடைய அடிமைத்தரத்தை விளக்குகிறார். நிறைவாக தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் அருளியபடி எம்பெருமானை வழிபட்டு அவன் திருநாமங்களை பிதற்றி பிறவி பிணியறுத்து வீடு பேறு அடைவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். இந்த நல்வாய்ப்பை அளித்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் மற்றும் அடியார்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. நன்றி. ஆயிரம் கொடுப்பர் போலும் தனலட்சுமி அம்மா. தனக்கா அவங்க மியூட்ல போட்டிருக்காங்கம்மா, அன்மியூட் பண்ண சொல்லுங்க. இல்ல, லெஃப்ட் ஆயிட்டாங்களே. இவ்வளவு நேரம் இருந்தாங்க, இப்ப லெஃப்ட் ஆயிட்டாங்க. கேக்குதுமா? கேக்குதுமா, பேசுங்க. சரி, ஆரம்பிக்கிறேன்க்கா. அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
எல்லாம் வல்ல அங்கேற்கன் நம்மை உடனாய ஆளவாய் சொக்கன் திருவருளையும் நம்ம ஐயா சித்தாந்த சரபம் ஆனந்தராஜன் ஐயா அவர்களின் குருவருளையும் சித்தாந்த வித்யாநிதி ஞான பூங்கதை அம்மா அவர்களின் குருவருளையும் போற்றி பணிந்து வணங்குகிறேன். எங்களை இவ்வழியில் ஆற்றுப்படுத்துகின்ற சித்தாந்த வித்யாநிதி அம்மை சசிபிரியாவையும் மற்றும் அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி அமைகிறேன். திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமழி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லை அவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிலார் பதம் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு பெருமான் குருபூஜை சிறப்பு இணையவழி சிந்தனையாக இன்று நாம் சிந்திக்க இருப்பது 4ஆம் திருமுறை அப்பர் பெருமான் அருளியது. அதில் திருவாவடுதுறை பதிகம். தலைப்பு 1000 கொடுப்பர் போலும். 1000 கொடுப்பர் போலும், பொன் 1000 கொடுப்பர் போலும், கழுமல ஊரர்க்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும், அவனே பொன்னலை அவனையும் தருவார் மெய்ப்பொருளையும் கொடுப்பார். பொன்னையும் கொடுப்பார், 1000 பொருளையும் கொடுப்பார், மெய்ப்பொருளையும் கொடுப்பார். திருமுறைகளில் 1000 என்பது பேராயிரம் பரவி நிற்கும் அவன் திருநாமங்களாகவும், பக்குவமுற்ற ஆன்மாக்களை அவன் ஆட்கொள்ள அவன் கொள்ளும் திருவடிவங்களாகவும், உயிர்களுக்கு பற்றுக்கொடாக தஞ்சமளிக்கும் போகா புகழ் அவனது திருவடிகளாகவும் சிறப்பாக காட்டப்படுகிறது. தேவார, திருவாசகம் மற்றுமல்ல திருமுறைகளிலும் 1000 பொன், 1000 தாமரை, 1000 சேவடி என பல இடங்களில் பரம்பொருளின் பேராற்றலை உணர்த்தும் திருப்பதிகங்களை அருளாளர்கள் நமக்காக அருளியுள்ளார்கள். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தெல்லானம் கொட்டானம் தெல்லேனம் கொட்டாமோ. திருவாசகத்தில் நமக்கு மணிவாசக பெருமானும் நமக்கு பெருமானோட 1000 பெருமைகள் சொல்ற மாதிரி இதுலயும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு ஒரு நாமமும் ஒரு உருவமும் எதுவுமே இல்லாதவருக்கு 1000 திருநாமம் பாடி அவனை நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு நமக்கு காட்டியிருக்காங்க. சிவபெருமானின் பொது இயல்பு அவனுடைய எண்ணற்ற வடிவங்களை உடையதாக நமக்கு இருக்குது. எனவே எண்ணில்லாத நாமங்களும் அவ்வாறே உள்ளன. ஆனால் சிவபெருமானின் அந்த சிறப்பு இயல்பு தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டது. அந்நிலையில அவனுக்கு எந்த வடிவமும் இல்லை, எந்த பெயரும் கிடையாது. சகலராகிய நம் போன்றோர் சிவபெருமானை பொது நிலையில் வைத்தே மனம், மொழி, மெய்களால் பல உருவங்களில் பல நாமங்களால் வழிபட இயலும். மெய்யுணர்வுடைய ஞானிகள் மட்டுமே சிவபெருமானின் சிறப்பியல்பில் இரண்டர கலந்து இடையறாது இன்புறுவர். நீற்றினை நிறைய பூசி நித்தல் 1000 பூ கொண்டு திருமால் சிவபெருமானை நித்தம் 1000 மலர்களால் பூசனை செய்து ஒரு நாள் ஒரு பூ குறைய தன் கண் நிறைய இட்ட தன் கண்ணையே இழந்து மலராக கொண்டு பூசிக்க அந்த ஆற்றலுக்கு இறங்கி பெருமான் என்ன செய்யறாரு? ஆழி நல்கிய வரலாறு நமக்கு திருவிழிமலை பதியத்துல அப்பர் பெருமான் அவர் வாக்கிலேயே நம்ம பார்ப்போம். இதே ஞானசம்பந்த பெருமானும் சாகையே 1000 உடையார் சாமமும் ஓதுவது உடையார்னு திருவாழ்வழிப்புத்தூர் பதிகத்திலேயே அவர் வாக்குல நமக்கு தெரியுது. சாகை என்றால் பகுதி. சாம வேதத்தில் 1000 பகுதிகள் இருந்திருக்கிறது. ஆனால் தற்போது 3 சாகைகள் மட்டுமே இப்ப வழக்கத்தில் உள்ளது. வேதங்களின் பல பிரிவுகளாக இருப்பதும் பெருமான் தான். அவனை 1000, 2000 என அந்த கணக்கீடுகளுக்குள்ள அவனை அளவிட முடியுமா? அப்போ இங்கே அருளாளர்கள் குறிப்பிடும் 1000 என்பது
அவனது எண்ணற்ற எல்லையற்ற அளவிட முடியாத அந்த பேராற்றலையும் பெருங்கருணையும் அந்த தன்மையைத்தான் நமக்கு காட்டுகிறது. இறைவன் வீர சிங்காதனத்தில் இருந்து சுந்தர நடனம் புரிந்து அருள் திரைத்தலம். அங்கு சுவாமி மாசிலாமணி ஈஸ்வரர், அம்மை ஒப்பிலாமுலை அம்மை, தலமரம் படர் அரசு, தீர்த்தம் கோமுக்தி தீர்த்தம், பத்ம தீர்த்தம், கைவழிய தீர்த்தம். இந்த தலம் காளி பிள்ளையாருக்கு பொற்கிரிய அருளிய தலம், நமக்கும் அருளும் தலம், அருள் கொடுக்கும் தலம். திருஞான சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் சுந்தரர் பெருமானும் அருள் பெற்ற தலம். நம்ம பதியத்துல பார்க்கலாம். மாயிரை ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும், பாயிரும் கங்கையாலை பழத்தடை வைப்பர் போலும், காயிருக்கும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரருக்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரே. 1000 கொடுப்பர் போலும். 1000 என்பது அளவுபடாததோர் அன்பு. அவன் உடைமை பொருள்களாகிய உயிர்களிடத்து அவன் கொண்ட கருணை. திருமுறைகளில் 1000 என்பது பரம்பொருளின் எங்கும் பரவி இருக்கும் வியாபகத்தன்மையை குறிக்கிறது. அவன் அனைத்தையும் கடந்து நிற்கும் பெருவெளியையும் அனைத்தையும் உள்ளடக்கி நிற்கும் பேராற்றலையும் குறிக்கிறது. அப்பர் திருவாக்கில் இறைவன் 1000 கழுமல ஊரருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமா கொடுத்தார்? அழிவந்த கண் திசைந்து ஏங்களும் எங்கள் அரண் துணையாம் கிளிவந்த சொல்லி பொற்கிண்ணத்தில் ஞானமுது அளித்தன நம்பியாண்டார் நம்பிகளும் சொல்றாங்க. கழுமல ஊருக்கு 1000 கொடுத்தாங்க, பொற்கிண்ணத்தில் ஞான அமுதும் கொடுத்தாங்க இல்லையா, அதை சொல்றாங்க. கருணை கடந்த கருணை கூர்ந்த சடை வாணர் தாம் உங்களுக்கும் எழுதிய காலங்களையும் அருள ஜெயக்கிலாசாமியும் சொல்றாங்க. முதல்ல இந்த பிள்ளைக்கு பொற்கிண்ணத்துல அமுது கொடுத்துட்டாங்க. பிள்ளை கையில வெள்ளையில தாளம், பிள்ளைக்கு நோகுன்னு செம்பன் தாளம், அது சுவாமி கருணை கூர்ந்த சடை வாணவர் தாம் அஞ்செழுத்தும் எழுதிய செம்பொன் தாளங்களை அருள சொல்றாங்க. அப்ப பொற்கிண்ணத்துல ஞானத்தால், பொற்காலத்துல செம்பன் அணி நீடுக தாளம், முத்து சிவிகை சீர்மணிகள் பொருந்தும் சிவிகை, அப்புறம் முத்துப்பந்தல் எரியூட்டி எழில் காட்டி நீழல் கூட்டும் பொழில் சூழ் பழைசை. ஞானசம்பந்த பெருமானே இதை சொல்றாங்க. அடுத்து உளவா கிளி, 1000 கொண்ட உளவா கிளி. இதுவோ எமை ஆடுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல், அதுவோ உணவின் அருள் ஆவடு துறை அரணே. பாடல்தோறும் ஞான பிள்ளையாரின் திருவாக்கு இறைவனிடம் பொருள் வேண்டியமைக்கு அரணாக அமைந்துள்ளது. அப்பர் பெருமான் கழுமல ஊரருக்கு 1000 கொடுப்பர் போலும் என்று நமக்காக அருளியவர். அதுக்கு நமக்கு வழியும் காட்டார். அங்கே திருவாவடுதுறை வள்ளல் செம்பன் மாமணி இருக்கிறார். அவனை விட்டு நீங்காதவளாக வாமபாகத்தை உடைய அம்பிகையும் இருக்கிறாள். அவள் ஒப்பற்ற ஞானத்தை வாரி வழங்க சுவாமி ஒப்பிலாமுலை அம்மையுடன் நட்டிருக்கிறார் என்று அப்பர் சாமி நமக்கு சுவாமி பொன் தருவார், அம்மை மெய்ப்பொருளாக ஞானம் தருவாள், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அவர் சுந்தரமூர்த்தி சுவாமி என்ன பண்ணாங்க, அவர் ஆற்றில் போட்டு குளத்தில் எடுத்தார். சுவாமி அருளிய பொன்னை ஆற்றில் போட்டு, எந்த ஆறு? அதுவும் பொன்முகழி ஆறு, திருவாரூர் குளத்தில் பெற்றுக்கொண்டார். இத்தன்மையில் திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் இருவரும் சேர்ந்து திருவிழி நிலையில் நித்தம் ஒரு படிக்காசு பெற்றாலே, அது இங்கே நம்ம நினைவு கூறணும். வாடி பெற்ற பரிசில் பழங்காசு வாடி வாட்டம் தவிர்ப்பார் என்று நமக்கு நம்பியாண்டார் நம்பியான் சொல்றாங்க. இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையில் நித்தல் காசு நல்கினீர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நீ டெய்லி தினசரி தமிழோடு இசை கேட்கும் இச்சையினால மொத்தமா கொடுக்காம
தினசரி நாள்தோறும் கொடுத்து நீ இசை கேட்டிருக்க, தமிழோட இசை கேட்டு இசை அப்படின்னு நமக்கு பதிகிறார். அப்ப எனவே பண்ணோடு பதியம் பாடினால், நித்தமும் பாடினால் பெருமான் நித்தலும் காசு நல்குவார் நமக்கும். பொற்காசு நாமும் பாடி பரவுவோமா? அது மட்டுமா, தருமிக்கும் 1000 பொற்காசு நம்ம சொக்கநாத பெருமானும் கொடுத்தார். நம்ம திருவேடர் புராணத்தில் இதை அறிகிறோம். இப்ப மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும். மாயிரு ஞாலம், இப்பரந்த பெரிய உலகத்துல உள்ள உயிர்கள் எல்லாம் இறைவனுடைய திருவடிகளை சார்ந்து அவனை பற்ற உயிர்களை பற்றி இருக்கும் அந்த மலப்பிணிப்பு அற்றுவிடும். அதுவே இறைவனை அடைய, அந்த பேரின்ப பேற்றினை அடைய அமையும். தஞ்சம் அடை புற்றநோய் தீர்ப்பர் போலும் ஒரு துணை ஆவர் போலும். அடுத்தவரி, உயிர்களுடன் சகசமாயும் ஆகந்துகமாயும் பொருந்திய மும்மல நோய் பிறவி நோய். அந்த தீரா பிணி தீர்ப்பான் பெருமான் ஒருவனே, அவனே விமலன், அவனே உருளை. திருவருளன்றி ஏனைய எல்லாம் இடையில் வந்து கழியும் உராத்தினையே அன்றி அனாதியாக என்றும் நிலைத்த உற்ற துணை பெருமான் ஒருவன் தான். அவனே உயிர் துணை, உரு துணை, உற்ற துணை. பெருமானின் திருவடியே உரு துணை. கற்றவர் பரவியேத்த கலந்து உழந்து அளந்து பாடும் அற்றவர்க்கு அன்பர் பெருமான். கற்றவர் கேட்டு சிந்தித்து தெளிந்து நிற்க கற்ற சிவஞான செல்வர்களே கற்றவர். கலந்த உழந்து அளந்து பாடும் அற்றவர் யாரு? கலத்தல்னா இங்க உள்ளமும் உயிரும் உணர்வும் கலந்து, அதாவது ஒன்று இருந்து நினைமீன்கள் நமக்கு ஊனமில்லைன்னு பதியத்தில் நமக்கு சொல்லிட்டாங்க அப்பர் சாமி. இதைத்தான் உள்ளமும் உயிரும் உணர்வும் கலத்தல் அப்படின்னு கலத்தலாகவும், உழந்து பாடுதல், உழந்து உலகப்பற்று வற்றுதல் தான் உளத்தல். அளத்தல் பாசப்பற்றால் துயருறல் என்பதே அளத்தல். அப்ப இது மூணு அற்றவர். இந்த பற்று முற்றும் அற்றொழிந்து அறவே நீக்கி திருவடியில் கலந்து நாக்குவற்றி இதுகாரும் வீண் போக்கிய காலம் குறித்து உயர்ந்து படும் பற்றற்ற ஞானியர். அவங்கதான் அற்றவர். ஞானியருக்கு அன்பரம். அந்த அப்படியெல்லாம் நாக்குவற்றி திருவடி கலந்து இதுகாரும் வீண் போக்கிய காலம் குறித்து துயர்ந்து படும் அந்த பற்றற்ற ஞானியருக்கு பெருமான் அன்பர். ஆடி பாடி தோத்திரம் பலவும் சொல்லி அழும் இவர்க்கும் அன்பர் போலும். மூலாதாரத்தில் நின்று தொழுது சுழுமுனை நாடி வழியாக மேலும் உயிர்ப்பொடும் எழுந்து உடலை எழுப்பி தானும் எழுந்து ஆடி பாடி தோத்திரம் சொல்லியும் உருகி அழும் அன்புருவானார்க்கு அன்பர். பெருமானின் திருநாமம் மகிழ்ந்து உரைத்து அளவல்லார்களுக்கும் அவர் அன்பர். அன்பு செய்து இன்பொடும் வழிவிலா அருள் செய்வர் அண்ணலே அப்படின்னு நமக்கு இங்க காட்டுறாங்க. இங்க பதியத்துல பெருமானோட திருச்செயல்களாக அவர் ஆழகாலம் என்று சொல்றாங்க. ஆழகாலம் என்று உண்டார் உலகம் உய்ய, அது பெருமானின் திருப்பெருமை. தஞ்சமடைந்த மார்க்கண்டேயருக்காக கூற்றுவனை உதைத்த அந்த வீரத்தை செயலும், அதாவது தன்னை தஞ்சம் என்று அடைந்தவரை காத்துருளும் கருணாமூர்த்தி நம் சிவபெருமானே என்னும் தத்துவ விளக்கம் இங்கே நமக்கு காட்டப்படுகிறது. அடுத்ததாக முப்புறம் எரித்த வரலாறும் இங்கே காமிக்கிறாங்க. இந்த புராண வரலாறு உயிர்களின் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலத்தையும் ஆன்மாக்களிடம் இருந்து நீக்கிய தத்துவத்தை தான் நமக்கு இங்க காட்டுது. பெருமான் காமனை காய்ந்த விரட்ட செயலும், சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து காமனை சுட்டரித்தது கந்த புராணத்தில் உள்ள வரலாறு. அது இந்த வரலாறு எடுத்துக்காட்டும் தத்துவம் என்ன? பெருமான் தன்பயம் உடையவன், அவரின் பிறர் எவரும் அவனை பயப்படுத்த முடியாது என்னும் தத்துவ விளக்கத்தை இங்கு நாம அறிய பெறுகிறோம். அடுத்து, ஏனமாகி பாரிடந்திட்ட மாலும் தாமரை மலரில் விளங்கும் பிரமனும் அறியாமை காரணமாக தம்மை கடவுளாக எண்ணி தடுக்கி நின்ற பொழுது ரொம்ப செருக்கா நிக்கிறாங்க. அப்படி தடுக்கி நின்ற பொழுது பெருமான் அழல் உருவாய் தோன்றினான்.
அந்த பிழம்பு லிங்க வடிவில் இருந்ததாம். அவர்களும் தம் தவறை உணர்ந்து நெடுங்காலம் லிங்க திருமேனியை வழிபடுதல் கண்டு அவர்களுக்கும் அருள்கள் பொறுத்து ஐயனுக்கு தண்டாயுதமும் மாலுக்கு சக்கரப்படையும் பெருமான் வழங்கிய வரலாறு இந்த பதிகத்தில் நமக்கு அறிய வருகிறது. அதாவது குற்றம் செய்வதே இயல்பாக உடைய உயிர்கள் அன்பு மீதூர்ந்து வழிபாடு செய்யும் போது குற்றத்தையும் உணமாகிக் கொண்டு அவன் மன்னித்து அருளும் தன்மையையும் நாம் அறிய இது நமக்கு அருளுகிறார். அடுத்ததாக பார்த்தனுக்கு பாசுபதம் அருளிய அருட்செயலையும் இது சொல்லி, மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்த அடையின் பண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என காட்ட எண்ணமில்லா வல்லரக்கன் எடுத்து முருந்திசை பாட அண்ணல் அவருக்கு அருள் புரிந்த ஆக்கப்பாடு அருள் செய்தார் என்று சேக்கிலா சுவாமிகளும் நமக்கு அருள்கிறார். பிழையே செய்யும் பொருளென கொள்வார் பெரியோர். அப்படி வருந்தி வாழ்த்தி அழைத்தால் பெருமான் வாராதிருப்பாரா? வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஹரணம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா. ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும் ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோளுடையானும் ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் தீன் முடியானும் ஆயிரம் பேர் உகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே. திருச்சிற்றம்பலம். எம்பெருமானுடைய திருவருளினாலும் ஞானாசிரிய பெருமக்களினுடைய குருவருளினாலும் நம்முடைய மெய்கண்டார் அருள்நெறி மன்றம் இணையதளம் வாயிலாக அப்பர் சுவாமியினுடைய குருபூசை தினத்தினை பெரிய புராணம் வழியாகவும் திருமுறைகள் அப்பர் சுவாமி அருளி செய்த 3 திருமுறைகள் வழியாகவும் 3 அன்பர்கள் தம்முடைய சிந்தனை பதிவினை இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு உண்மையிலேயே வியக்கத்தக்கதான ஒரு நிகழ்ச்சி. எப்படி அப்படின்னா, அருமை அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிவிட முடியாது. அருமை என்ற சொல்லுக்கு அரிய செயல்களை இவர்கள் செய்திருக்கின்றார்கள், அல்லது அரிய தொகுப்பு. அரியதை வியப்பது. அருமை என்ற சொல்லுக்கு அரியதை வியப்பது என்று பொருள். அப்போ இந்த 3 பெருமக்களும் அரிய தொகுப்பினை நமக்கு நாம் வியக்கும்படியாக இங்க பதிவு செய்திருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக இந்த 3 தலைப்புகளையும் நம்முடைய குருவருள் இப்போ சிந்தித்து பார்த்தோமேயானால் கொடுக்கப்பட்ட தலைப்பு 4, ஆனா பேசிய தலைப்பு 3. இந்த 3 தலைப்பையும் பார்க்கணும். எம்பிரான் தரும் கருணைகள் இது. இன்றைக்கு நமக்கு விருந்தாக எம்பிரான் தரும் கருணைகள். எம்பிரான் தரும் கருணை. அப்பர் சுவாமியினுடைய குரு பூசை நேற்றைய தினம் சிந்திக்க இயலாத காரணத்தினால் இன்றைக்கு சிந்தித்திருக்கின்றோம். அதான் முதல்ல பேசுகின்ற அம்மா சொல்லுகின்ற பொழுதே, பரமேஸ்வரி அம்மா சொல்லுகின்ற பொழுதே, இது ஓங்கி வளர்கின்ற சிந்தனை, அது ஓங்கு வளர் திருநாவுக்கு ஒரு உரை செய் என்று சேக்கிலார் பெருமானே அருளி செய்திருக்கின்றார் என்று சொன்னால், இது வளர்ந்து கொண்டிருப்பது, எம்பெருமானிடத்து இருக்கக்கூடிய அன்பும் பக்தியும் வளர்ந்து கொண்டிருப்பது, அவன் நமக்கு செய்கின்ற கருணை ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே என்று சொல்வது போல வளர்ந்து கொண்டிருப்பது. ஆக வளரக்கூடியது அன்பு மட்டும்தான். பெருமானிடத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மட்டும்தான். அன்பு வளர அவனுடைய கருணை வளர்கின்றது, கருணை நம்மீது பதிகின்றது. இந்த தலைப்பே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொடர்பை நமக்கு காட்டி இருக்கின்றது. எம்பிரான் தரும் கருணைகள் இது. அவன் கொடுக்கிற கருணை, அவன் கொடுக்கிற கருணை. அப்படி அவனுடைய கருணையை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் பிரானையே பிதற்றுமின், அவனையே பிதற்றுமின். அப்படி அவனையே பிதற்றினால் 1000 கொடுப்பர் போலும். அவன் நமக்கு 1000 கொடுப்பர் போலும். எப்படி ஒன்றுக்கொன்று, அதாவது சாத்திர நூல்களானாலும் சரி, தோத்திர நூல்களானாலும் சரி, இந்த அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றது. அவனை பிதற்றுமின்கள் பெறுவோம், பெறுவோம் அவனை என்று அந்த தன்மை நமக்கு இங்க
தலைப்பிலேயே விளங்கிவிட்டது. பரமேஸ்வரி அம்மா அவர்கள் எம்பிரான் தரும் கருணைகொள் இது என்ற தலைப்பிலே திருநாவுக்கரசு பெருமான் திருவதாரம் செய்ததிலிருந்து எம்பெருமான் திரு கைலையிலே சென்று மீண்டு வந்து இங்கே திருப்புகழூரிலே அவர் திருவடி அணைந்த நிலையை வரைக்கும் இருக்கக்கூடிய சிறப்புகள் அத்தனையையும் ஒன்றை விடல அத்தனையும் காட்டி நமக்கு திருவுந்தியார், திருவருட்பயன், சித்தியார் என்ற சாத்திர நூல்களில் இருந்தெல்லாம் மேற்கோள் காட்டி வெகு சிறப்பாக அந்த கருணை என்பதற்கான விளக்கத்தையும், அதாவது ஒரே தொடக்கத்திலிருந்து நிறைவு வரைக்கும் கொஞ்சம் கூட அந்த தலைப்பிலிருந்து சித்தாந்த சாத்திர சிந்தனையிலிருந்து மாறாமல் ஒரே குரல் வளம் கூட அந்த மாறாமல் தொடக்கத்துல இருந்து நிறைவு வரைக்கும் இருந்தது ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விடயமாக இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. நிறைய செய்திகள் அம்மா சொன்னாங்க. ஒரு சிந்தனை அடியேன் உங்கள் திருவடியில விண்ணப்பம் செய்கின்றேன். இத்தனையையும் இப்போ இங்க இருக்கக்கூடிய 12 பேர்கள் தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு நல்ல சிந்தனை, நல்ல ஒரு தொகுப்பினை நம்முடைய மெய்கண்டார் அருள்நெறி மன்றம் வகுப்பு அன்று ஒரு மணி நேரம் அதற்காக ஒதுக்கி தாங்கள் தங்களுடைய பதிவுகளை எல்லாம் அங்கே எல்லோரும் கேட்கும்படியாக, எல்லோருக்கும் இது சென்று சேரும்படியாக இதை தாங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுடைய திருவடிகளிலே அடியேன் விண்ணப்பத்தை வைக்கின்றேன். வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதியான வகுப்பிலே மதியம் இந்த நிகழ்ச்சியை நாம் மேற்கொள்வோம். நீங்கள் அதை தயாராக கொண்டு வந்து விடுங்கள். அடுத்ததாக பிரானையே பிதற்றுமின் என்கின்ற திரு தலைப்பிலே எம்பெருமானை பிதற்றுதல் என்றால் என்ன, அவனை எப்படி பிதற்றுவது என்று பல பாடல்கள், எதெல்லாம் முக்கியமா இருக்கக்கூடிய பாடல்கள் அத்தனையும் சொல்லி நமக்கு அரியநாயகி அம்மா ரொம்ப சிறப்பாக அவர்கள் காட்டினார்கள். நிறைய பாடல்கள், சோற்றுத்துறை பாடல்கள், நிறைய பாடல்களை நமக்கு காட்டி அருளினார்கள். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது சில மேம்பட்ட அமைப்புகள், அதாவது பல்லாண்டு காலம் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்ற மன்றங்கள், சைவ மன்றங்கள், இதுலலாம் ஆண்டு மலராக செய்வாங்க. அதுல நிறைய பேராசிரியர் பெருந்தகைகள், பெரிய சான்றோர்கள் எல்லாம் கட்டுரை கொடுப்பாங்க. இப்ப நீங்க 3 பேரும் பதிவு செஞ்சிருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கட்டுரை. இதெல்லாம் உண்மையிலே போற்றி பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம். இது நம்மோடு மட்டும் சென்று விடக்கூடாது. தயவு செய்து தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இதை கொஞ்சமேனும் அதை சொல்லி வைக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு அணையா விளக்கு. இந்த விளக்கு அணைந்து விடக்கூடாது. எது அணையா விளக்கு? சிந்தனை, திருமுறை சிந்தனையும் சாத்திர சிந்தனையும் இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. எனவே நம்முடைய சந்ததிதோறும் இந்த இருள் சூழ்ந்து விடாமல் இருப்பதற்கு இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வைத்திருக்கின்றீர்கள். அது அணையாதபடிக்கு பார்த்து கொள்வதற்கு உங்களுடைய சந்ததிகள் அதற்கு துணை நிற்க வேண்டும் என்று பெருமானிடத்து அம்மா சொன்னாங்க இல்லையா, திலகவதி அம்மையார் தூண்டு தவ விளக்காக இருந்து அந்த நாவுக்கரச பெருமானுக்கு பின் வந்தாரை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று பெருமானிடத்து விண்ணப்பம் வைப்பது போல சந்ததிதோறும் இந்த அணையா விளக்கினை அணையாமல் இருப்பதற்கு பெருமானே நீ அருள் புரிய வேண்டும் என்று அவருடைய திருவடியில் விண்ணப்பம் செய்தோமேயானால் 1000 கொடுப்பர் போலும், 1000 கொடுப்பர் போலும். அம்மா அதற்கு ஒரு அருமையான விளக்கம். அவர்களுக்கே உள்ள ஒரு தனி நடை ரொம்ப அற்புதமா இருந்தது. 3 பேர்களுடைய திருவடிகளை பல்காலம் வணங்கி 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 மகிழ்கின்றேன். அப்பர் சுவாமியினுடைய சிந்தனையை பொதுவாக இந்த நாயன்மார்களுடைய வரலாறு நாம தெரிந்திருக்கின்றோம். அத பெரிய புராணம் வழி சிந்திக்கின்ற பொழுது, அதுவும் சாத்திர நூல்களை கற்ற பின்பு சிந்திக்கின்ற பொழுது அது நமக்கு உண்மையிலே தித்திக்கும். எத்தனை முறை கேட்டாலும் அது தித்திப்பு தான். தித்திக்கும் தேன் எப்பவுமே தித்திக்கும் தான். அதனால இந்த சிந்தனையை நாம் தொடர்ந்து இனி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டுவிக்க வேண்டும். அடியார் பெருமக்கள் துணையாய் இருந்து இது போன்ற தொகுப்புகளை வாரி வழங்கும்படி மெய்கண்டார் அருள்நெறி மன்றம் சார்பாக உங்கள் திருவடிகளை வணங்கி பணிந்து மகிழ்ந்து கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு இன்றைக்கு ஒரு செய்தி, நம்முடைய தோத்திர நூல் பாராயணம் அது அவரவர்கள் வீட்டில் அவரவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள்.
சாத்திர நூல் பாராயணம் நாம் தொடங்கியது, இடையில் சில சூழ்நிலை காரணமாக அது விட்டு போயிருந்தது. சித்தாந்த சரமம் ஐயா ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய நூல் வாசிப்பு, அந்த நூல் சிந்தனை என்று தொடங்கியிருந்தோம். அது சிவஞான போதம் 3வது நூற்பாவில் அது நிற்கின்றது. எனவே அதனையும் சேர்த்து தொடர்ந்து இந்த இணையதளம் வாயிலாக நாம் அதை சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து இந்த சிந்தனை இருக்க வேண்டும். பிரானையே பிதற்றுமின், பிரானையே பிதற்றுமின் அப்படின்னா அந்த நாப்பினை தழுவிய நமச்சிவாய, நாப்பினை, நாவிற்கு நமச்சிவாய என்கின்ற மந்திரம். அதாவது எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள உறவு அத்துவித உறவு. இந்த சித்தாந்தம் தான் உறவு சம்பந்தத்தை காட்டுகின்றது. இந்த அங்கங்கள் எல்லாம் உயிருக்கு துணை போல நிற்கின்றது. அதெல்லாமே நிலையாமைதான். அப்போ அந்த நாவிற்கு துணை எது அப்படின்னா பிணை, நாவும் அதோடு பிணைந்து கிடக்கக்கூடிய நமச்சிவாய மந்திரமும். அது 5 எழுத்து, பெரும்பெயர் வாக்கியம், அது மகா வாக்கியம் என்றெல்லாம் நமக்கு அந்த முதன்மையாக பேசிய அம்மையார் அவர்கள், பரமேஸ்வரி அம்மா அவர்கள் அதை ரொம்ப சிறப்பா காட்டினாங்க. அதனால அந்த 5 எழுத்து மந்திரத்தை விடாது பற்றி கொண்டு, நான் மறந்தா கூட மந்திரம் மறக்க கூடாது. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இந்த மந்திரத்தை நாப்பினை, அதனால மந்திரத்தை மறவாது இருத்து, இது போன்று நாயன்மார்களுடைய சிந்தனையை செவிமடுத்து கேட்டல் தவம். இந்த கேட்டலும் கேட்பித்தலும் கற்றலும் கற்பித்தலும் தெளிதலும், இந்த 5ம் எழில் ஞான பூசை என்று சிவஞான சித்தியாரில் அருணந்தி சிவாச்சாரியார் கூறியிருப்பது போல, இந்த ஒவ்வொரு நிகழ்வும் நாம் நிகழ்த்துகின்ற, நம் பெருமான் நமக்கு தருகின்ற கருணைகள் இது என்று நினைந்து, இது எழில் ஞான பூசையாகும். அதுல ஒன்னும் குறைவில்லை, அதுல ஒன்னும் மிகையும் இல்லை. ஏன்னா எழில் ஞான பூசை என்பது சிந்திப்பது, இறைவனை சிந்திப்பது, அவனுடைய தொண்டர்களை சிந்திப்பது. அவன் தொண்டர்களினுடைய உள்ளத்தில் இருக்கின்றான். எனவே தொண்டர்களுக்கு செய்கின்ற தொண்டே சிறப்பானது என்று சொல்லி, அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி, மீண்டும் இந்த 3 பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இங்க வந்திருக்கக்கூடிய சிவனைய செல்வர்கள் அவர்களுக்கு தங்களுடைய கருத்தினை, வாழ்த்துக்களை இங்க பதிவு செய்தால் அவர்களுக்கு அது வளர்வதற்கு, சிவஞானம் வளர்வதற்கு துணையாக நிற்கும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.